ஓம் சாய்ராம். ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சடனாக ஒரு பிளானில் சேஞ்சு அப்படியே ஒரு யூடர்ன் போட்டு ஷிரடிக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி ஹோட்டல் ஒன்று புக் பண்ணினோம். லக்கிலி ரூம் கிடச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் நியர் டு தி ஹோட்டல். நாங்கள் தங்கின ஹோட்டல் பேர் பாக்யலட்சுமி. ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் மூமெண்ட் பிளான். நான் சொன்ன மாதிரி ஒரு அதிசயம். ஸோ கோயிங் டு மீட் தட் மிராக்கிள் காட். இப்போது நம்ம இந்த ஷிரடியில் இப்போ கோயில் பக்கத்தில் இருக்கிற இந்த ரோட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் வி ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃபார் வாக்கிங். எப்படி இருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட் ஹேப்பனிங் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு 11-11:30 வரைக்கும் ராத்திரி ரொம்ப பிஸியாக இருக்குது அந்த இடம். கடத்தெரு, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாமே. ஈவன் நம்ம தர்ஷன்லாம் லேட்டாக முடிச்சுட்டு 9:30 மணிக்கு லாஸ்ட் தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு 10 மணி ஆனால் கூட யூ ஹாவ் எக்கச்சக்கமான வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ். இங்கே ஒரு கான்செப்ட் என்னென்னா பஞ்சாப் உடுப்பி அப்படின்னு ஒரு கான்செப்டோட, ஸோ நார்த்து சவுத்து மர்ச் பண்ணுற மாதிரி அந்த கான்செப்டில் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ சாப்பாட்டுக்கு இங்கே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எது வேணுமோ எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். மெயினாக ஃபுட்டு
சாப்பாடு பிரியர்களுக்கு ரொம்ப நல்ல இடம்னு சொல்லுவேன். அப்புறம் கடத்தெரு ஷாப்பிங்குன்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஜாஸ்தி உங்களுக்கு பாபா ரிலேட்டடான அந்த ஐட்டம்ஸு நிறையா இருக்குது. இன்னொன்று இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு ஐட்டம் என்னென்னா பைட்டானி சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஷிரடியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே யோலா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஒர்க். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே மினிமம் சம்வேர் அரௌண்ட் 13,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஒவ்வொரு சாரியும் யூனிக் பீஸாக இருக்கும். ஒரு டிசைன் வந்ததுன்னா அதே டிசைன் திருப்பியும் கிடைக்காது. ஏன்னா அது கைத்தறி பண்ணுறதுனால கிடைக்காது அந்த மாதிரி. ஸோ ரொம்ப அழகான ஒரு புடவை, ரொம்ப காஸ்ட்லியான புடவை. ஸோ அது ஃபேமஸ் இந்த ஏரியாவில். ஸோ ஷிரடியில் நீங்கள் நிறைய கடையில் பார்க்கலாம் பைட்டானி சாரீஸ் இருக்குது. அதை தவிர இன்னொரு மெட்டீரியல் ஷர்ட்டு சாரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் கேன் அந்த சக்கை இருக்குல்ல, ஜூஸ் பண்ணிவிட்டு அந்த சக்கை அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து ஷர்ட்ஸு சாரீஸு நிறைய கிளாத் மெட்டீரியல் எல்லாம் வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இங்கே பக்கத்தில். ஸோ அதுவும் ஷிரடியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பாபாவுக்கு அப்புறம் ஷிரடியிலன்னா சாப்பாடு தான். ஏன்னா ஒரு ரோடு எடுத்துட்டிங்கன்னா பக்கத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 10-12 வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதுவும் எல்லாம் பெருசாக ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே பெரிய ஹைலைட்டான விஷயம். அப்புறம் அதை தவிர இன்னொன்று என்னென்னா தங்குறதுக்கு ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது இங்கே. கோயிலுக்கு 4 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். அங்கே அவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பட்ஜெட்டாக போகணுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கணும், ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க வரைக்கும் எல்லா வெரைட்டியான ஹோட்டல்ஸும் இருக்குது தங்குறதுக்கு, ஸ்டே பண்ணுறதுக்கு. ரொம்ப நீட்டாக இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ். இப்போ நான் கூட இப்போ பாக்கியலக்ஷ்மி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஹார்ட்லி 5 மினிட்ஸ் வாக் கோயிலேருந்து. பட் அமேசிங் குவாலிட்டி. ஆல்மோஸ்ட் நான் சொல்லுவேன் மினிமம் 3 ஸ்டார் ரேஞ்ச் குவாலிட்டியோடு அந்த ஹோட்டல் இருக்குது. வெரி டீசெண்ட், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம ஒரு ஃபண்டாஸ்டிக் தர்ஷன் கிடச்சிது நம்மளுக்கு. ஓம் சாய்ராம். ஸோ பார்த்து தர்ஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் கடத்தெருவில் கொஞ்சம் சிலதெல்லாம் வாங்கலான்னு இருந்தோம். வாங்கிட்டு வி ஸ்டார்டட் சம்வேர் அரவுண்ட்
11:30 அந்த டைப்பில் தான் we checked out and started from ஷிரடி. இப்போது நாங்கள் டிரைவிங் டுவர்ட்ஸ் உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் தர்ஷனுக்காக. இப்போ நம்ம போகிறது வந்து தூலே இண்டோர் உஜ்ஜைன் அந்த ரோடு. இப்போ போகிறது இண்டோர் ஹைவே. ஸோ அரவுண்ட் 7.5 hours ஜேர்னி. ரோட்ஸ் ஆர் ரியலி குட். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹைவேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்று கண்டெய்னர்ஸ் லாரி அந்த டிராஃபிக் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கங்கே சில இடத்துல ரோடு ஒர்க் நடக்குது, பட் டசன்ட் மேட்டர். அதை தவிர மற்றபடி ரோட்ஸ் ஆர் வெரி குட் அண்ட் யூ கேன் ரியலி என்ஜாய் த டிரைவிங். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய சின்ன சின்ன காட் செஷன் மாதிரி இருக்குது. அண்டு அந்த லேண்ட்ஸ்கேப்பும் அந்த சீனிக்கல் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் நாங்கள் போனப்போ லைட்டாக மழை பெஞ்சதுனால கொஞ்சம் க்ரீனியாக ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்ஜாய் த ட்ரைவ் வித் அஸ். அப்புறம் இது மதியானம் லஞ்சுக்கு வந்து தூலே எம்பி என்டர் ஆகிட்டு தூலே முன்னாடியே ஒரு ஹோட்டல் ராதே ராதேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். எதுவுமே இல்லை, வெறும் தாபா அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஹோட்டலே இல்லாத மாதிரி இருந்தது. பட் என்டர் ஆனோடனே வி காட் திஸ் ரெஸ்டாரண்ட். ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. வி ஹேட் அ வெரி குட் லன்ச். அங்கே ஒரு பிரேக் ஆல்மோஸ்ட் 45 minutes to 1 hour பிரேக் ஆச்சு. தென் வி ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் உஜ்ஜைன். ஸோ என்ஜாய் தி ட்ராவல் வித் அஸ்.